லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் போகலாமா? ஸோ என்னோட மெட்டி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. வேறு மெட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம். ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்துருந்தேன். அதாவது டபுள் மெட்டி இல்லாமல் நம்ம சிங்கிள் மெட்டியாக போயிடலாம், ஒரு ட்ரெண்டி மெட்டிங்கெலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருந்தேன். பார்த்துட்டு ஒரு கலெக்ஷனும் பிடிச்சிருந்ததுன்னு எடுத்துட்டேன். அப்புறம் அவரோட படம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுதாமே, ஆக்சுவலாக இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிட்டுருக்கோம். ஸோ அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு மேலே நாங்கள் ஒரு 7:30 போல் போயிருந்ததுனால முதல்ல சாப்பிட்டுலாம் அப்புறம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பாவை கூப்பிட்டு போனால் அங்கே ஐஸ்கிரீமை பார்த்துட்டு ஐஸ்கிரீம் கேட்டிருந்தான். ஸோ நாங்கள் என்னென்னலாம் வாங்கியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் பிரியாணி, ஒரு பிளேட் சாம்பார் சாதம் அண்ட் ஒரு பிளேட் சாம்பார் வடை. ஸோ இதுதான் வாங்கியிருந்தோம். நான் இது வரைக்கும் ஆஃப்டர்நூனில் தான் சாப்பிட்ருக்கேன், நைட் டைமில் சாப்பிட்டதில்லை. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா சரவணா ஸ்டோர்ஸ் ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம் சாப்பிட்றதுக்கு. சாரம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8th ஃப்ளோர் தான் போயிருந்தோம். ஸோ 8th ஃப்ளோரில் இந்த சாமான் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, சில்வர் பிளேட்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ பாப்பாவுக்கு அந்த வெரைட்டிஸ் ஆஃப் பிளேட்டுன்னு வரும் பார்த்துருக்கீங்களா, சாம்பார், சட்னி, தோசை அந்த மாதிரி வச்சு குத்த ரொம்ப பிடிக்கும். அந்த பிளேட்லாம் வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு.